ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதம்பா ரசம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். டமாட்டா வந்து கட் பண்ணி போட்டுருக்கேன். கொஞ்சமாக வந்து துவரம் பருப்பு, டேஸ்ட் வந்து சூப்பராக. ஸோ 2 மிளகா வந்து போடுங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து டேஸ்ட்டுக்காக அண்ட் தென் எஸ்பெஷலி காரத்துக்காக. இட் இஸ் குட் ஃபார் இம்யூனிட்டி. ஸோ இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆச்சு. காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சீரகம் ஃபார் டைஜஷன். ஸோ வாட் யூ நீட் டு டூ தட் மீன்ஸ் லைக் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதிலே போடக்கூடாது, கொஞ்சம் மசியாமல் இருக்கணும். ஸோ அப்புறம் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து தட்டியை கூட போட்டுக்கலாம். பட் இது போட்டால் அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து எதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரசம் செய்யறதுக்கு மசாலா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஈஸி. திரும்பி இது வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ரசம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னா ரசம் செய்யறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கணும். ஆயில் வந்து நல்லா காயிட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு எப்பவுமே ஆயில் கம்மி பண்ணணும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தேலின் மாதிரி இருக்கும். ஸோ கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரியணும். அப்புறமா இதை அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. உப்பு வந்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி இதில் விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தாவே போதும். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டுக்கணும். ஜஸ்ட் வந்து அப்படி கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட் அப்படி வந்து அந்த பக்கம் பபுள் திரும்பினா போதும். ஸோ சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடும். டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நைட் வச்ச லெஃப்ட் ஓவர் குழம்பு இருக்குது. ஸோ ரசம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொச்சின் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் பர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக் கறி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான முறையில் வந்து நம்ம செய்யலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரவை போட்டுக்கலாம். ஆயில் போட்டு நல்லா வந்து காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வச்சு கேக் வந்து அது போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து வதங்கணும். என்ன பண்ணால் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் இதில் எதுவுமே போடல, உப்பு எதுவுமே போடல, ஜஸ்ட் வந்து வதக்கிறேன். அதுதான் அது பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும். எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்கெல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கு. வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து லைட்டாக வந்து வதங்கினா போதும். கொஞ்சம் எச்சு பச்சமாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வதங்கினா போதும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் எச்சு பச்சமாக சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எச்சு பச்சமாக வதங்கினா போதும். ஸோ கொஞ்சம் சூடாகினாலும் போதும். ஆரம்பத்திற்கு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆரம்பத்திற்கு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு போகிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் போட்டு ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மிக்சிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மிக்சிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அரைச்சிடலாம். மிக்சிக்கு போட்டு அரைச்சிடலாம்.
சேம் பேன்லேயே வந்து ஆயில் வந்து போடுறோம். ஆயில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து காயிட்டோம். காஞ்சி பிறகு நம்ம பார்த்திங்கன்னா அகைன் கடுகு, சீரகம் நல்லா வதங்கிட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து சீரகம் போட்டு தான் வந்து அரைச்சிருக்கோம். தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் வந்து லைட்டாக தான் போடுறேன், ரொம்ப போடுறது வேண்டாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மசாலா வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து அரைச்சிருக்கேன். ஸோ மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிட்டோம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்பைசியான்றதுனால நான் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சமாக, பிகாஸ் நான் ஆல்ரெடி மிளகா பொடி வந்து மஞ்சள் பொடி இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா கவுச்சி நாட்டு அடிக்கிறதுனால மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். பத்தலைன்னா லாஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, தேவை அப்புறமா வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுத்து வச்ச நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஆட் பண்ணலாம். இதுவும் வந்து பச்சை வாசம் போகணும். அண்ட் மோரோவர் தட் நம்ம வந்து இதுக்கு வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மிளகாத்தூளெல்லாம் வந்து இறங்கும். இப்போ போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 to 5 minutes வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஸோ தட் அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா எக்லெல்லாம் வந்து இறங்கும். ஸோ தட் நான் வந்து இப்போ போட்டுக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டான எக் கறி வந்து ரெடி ஆகிடும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான எக் கறி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எக் ரைஸ் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக வந்து பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இது வந்து நான் வீடியோ போடல, நெக்ஸ்ட் டைம் எப்போ நான் வந்து போடுறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சண்டே ஸ்பெஷலு. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா சலசலான கொச்சின்னு இருக்கு பாருங்கள். வாவ், எம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். பட் என்னன்னா திக்னஸ் வரணும். ஸோ ஒரு வாட்டி வந்து கலக்கி விட்டுக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உப்பு மிளகாத்தூளெல்லாம் வந்து ரெடி இருக்கும். சூப்பராக வந்து இல்லைனால இப்போ வந்து குழம்பு வந்து பார்க்கலாம். வாவ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது. ஸோ குழம்பு வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து கேஸ் கட்டிடலாம். ஸோ வீட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எக் கறி வித் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டீம் ஆகணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. மிக்ஸிங் டிப்ஸ். அது எக் வந்து போட்டுருக்கோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து முதல்ல வந்து பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ரைஸ் போட்டு ஜஸ்ட் நார்மலாக வந்து எக் புஜ்ஜி மாதிரி பண்ணிட்டு கூட இது வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எதனா வந்து இன்ஸ்ட் ஆஃப் லைக் ஆனியன் போடுறது பதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கேபேஜ், கேரட்டு, உங்கள் வீட்டில் என்னென்ன கேப்சிகமோ ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஸோ இந்த குழகுழப்பு தரமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டு லைக் வெண்டைக்காய் அதெல்லாம் போடக்கூடாது. ரிமைனிங் கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணல. நார்மலாக லைக் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ குழந்தைங்க யூஸ் பண்ணுற வாசி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதில்ல. எஸ்பெஷலி என்னோடய பேபியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பண்ணி கொடுக்குறதோ.